நான் அடைகின்றனர். இப்போ 234 தொகுதி இல்ல 233 தான் அப்படின்னு இருக்காங்க. யாரா மத்த கட்சிங்க. எடப்பாடி தொகுதியில தாவேக்காவை நிப்பாட்டின வேட்பாளர் சரி ஏதாவது உட்கட்சி ஏதாவது பூசல்னு சொல்றாங்க, காசை வாங்கிட்டாங்க சொல்றாங்க, ஏடிஎம் கிட்ட வாங்கிட்டாங்க, டிஎம் கிட்ட வாங்கிட்டான்னு சொல்றாங்க. தெரியல. இப்ப எடப்பாடியில தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் யாரும் இல்ல. சரிங்களா? அது விட்டுருங்க, பரவாயில்ல. ஒரு 234 ஒண்ணு போச்சுன்னு வச்சுக்கான், பிரச்சனை இல்ல. இப்ப இவங்க சொல்றாங்கல்ல, அந்த தொகுதியில பாலியல் சீண்டல், இந்த தொகுதியில அக்யூஸ், இந்த தொகுதியில அக்யூஸ், இத சொல்றீங்களே, இந்த இந்த கட்சியில இருந்தாரு அந்த கட்சியில இருந்தாரு. நான் சொல்றேன், எந்த ஒரு பழமையை கொட்டப்பட்ட பழைய ஆண்ட கட்சி பேண்ட கட்சி சரி பல இடத்துல உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்றதுக்கு அப்புறம் இடி அமலாக்கத்துறை திருப்பி எஃப்ஐஆர் போடுன்னு சொன்னியும், அது சொன்னதுக்கு அப்புறமும் நோட்டீஸ் பல முறை அனுப்பிச்சியும் பண்ணல. நோட்டீஸ் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் எஃப்ஐஆர் பதில. அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றத்துல ஏடிஎம்கே ஒரு சார்ந்தர் ஒருத்தர் கேஸ போட்டு எஃப்ஐஆர் பதினேன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் கொடுத்த உத்தரவும் இன்னைக்கு இருக்கு பதிவுல. தேர்ந்தெருமல நான் பொய்மை கேசு, அவன் மேல பல ஊழல் பல கேஸுங்க. என்ன கவர்மெண்ட் ஸ்கூல்ல அரசு பள்ளியில இன்னைக்கும் அத பாரா யூஸ் பண்றாங்க. என்ன பல பேரு பல கெட்ட விஷயங்கள், அரசுக்கு சட்டத்துக்கு புறம்பான விஷயத்துக்குள்ள கஞ்சா விற்கிற இடம், பாலியல் ரீதியா ஈடுபடுறதுக்கு லாட்ஜா யூஸ் பண்றாங்க, பாரா யூஸ் பண்றாங்க. அதெல்லாம் பொய்மை தெரியாது. என்ன பொய்மை நாய் சேகர் இதெல்லாம் இன்னைக்கு சொல்றான். நாய் சேகரி 500 ரூபா கொடுத்து கூட்டம் கூடுறான். அதுக்கு வீடியோ போட்டோ போடுற பாருங்க. என்ன அதே மாதிரி இன்னைக்கு ஏடிஎம் சரி 3 வருஷம் தண்டனை உறுதிப்படுத்தின பாலகிருஷ்ணன் ரெட்டி தான் இப்போ கேண்டிடேட் ஒசூர் தொகுதிக்கு. பாலகிருஷ்ணன் ரெட்டி ஏடிஎம்கேக்கு இப்ப கேண்டிடேட். சொல்ற எந்த தொகுதியிலுமே பல பேர் மேல கேஸ் இருக்கு, ஆண்ட கட்சி பெண்ட கட்சி மேல. சரிங்களா? யாருமே இந்த ஆண்ட கட்சி பெண்ட கட்சிங்க தாத்தாக்கள் ஏடிஎம்கேக்கு தான் போடுவோம், டிஎம்கேக்கு தான் போடுவோம். சொல்ற உங்க வீட்டுல சொல்றான்ல ஒரு அரசு மந்திரி அமைச்சர் சொல்றான், சிட்டிங் எம்எல்ஏ சொல்றான், நீங்க நகை போட்டு போனீங்கன்னா தைரியமா வீட்டுக்கு வர. நகை முக்கியம்டா, பாலியல் ரீதியா அது வாங்கிட்டு சொல்ல மாட்டேங்கிறானுங்க. பாலியல் ரீதியா நாங்க செக்யூரிட்டி சேஃப்டியா இருக்கோம், அப்படி பந்தோபஸ்து இருக்குன்னு. நகை போட்டு சேஃப்டியா இருக்கலாம். நகை யாருக்கா முக்கியம்? சேஃப்டி. சின்ன குழந்தை 2 வயசுல இருந்து 70 வயசு முதியோர் இருக்கு பாலியல் ரீதியா சித்திரவதை ஆளு கொண்டு கொலை பண்றாங்கடா. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, போதையில அவ்வளோ உச்சகட்ட கட்சி தான் திமுக. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவனுங்க வாய் விட்டு கல்டிவேஷன் இல்லையா, விவசாயம் பண்றது இல்லையா, கஞ்சால புழக்கத்துல இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. தெளிவா இருக்கானுங்க. என்ன புழக்கத்துல இல்லைன்னு ஒருத்தம் கூட சொல்ல மாட்டேங்கிறானுங்க. மாசு இருக்கால சுப்பிரமணி, அவன் சொல்றான் கல்டிவேஷன் 0% தான். நான் சொல்றேன் 0% சொல்றான்ல, கல்டிவேஷன் சொல்றான். புழக்கத்துல நாங்க தடை செஞ்சிருக்கோம், வர்ற ரோடு வழியாவும் கப்பல் வழியாவும் வர்றத தடை நாங்க பிடிக்கிறோம். 0% புழக்கத்துல இல்லைன்னு சொல்லவே இல்லை. தெளிவா இருக்கானுங்க. அப்புறம் கேட்டாங்க அன்னைக்கு அதான் சொல்ல கல்டிவேஷன் மட்டும் தான் 0% சொன்னோம் அப்படின்னு. என்ன சொல்றேன், இன்னைக்கு பல அமைச்சர் மேல கேஸ் இருக்கு. இன்னைக்கு ஏடிஎம்கே மேல பாலகிருஷ்ணன் கேண்டிடேட்டா இருக்க ஏடிஎம்கே ஒசூர் தொகுதி பாலகிருஷ்ணன் ரெட்டி மேல 3 வருஷம் தண்டனை அக்யூஸா இருக்கான். தண்டனை கொடுத்துட்டாங்க 3 வருஷம். அவரை அதுக்கப்புறம் அவங்க வெளியே வந்துட்டு அந்த சிட்டிங் எம்எல்ஏ வந்தப்புறம் 3 வருஷம் தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் பைஎலெக்ஷன் இருந்துச்சு. அவங்க ஒய்ஃபை நிப்பாட்டி மனைவியார் நிப்பாட்டி தோத்துட்டாங்க. சரிங்களா? பல பேரு பல அமைச்சருங்க சிட்டிங் எம்எல்ஏ இன்னைக்கும் பல கேஸ்ல அக்யூஸா இருக்காங்க. ஏன் நம்ம மும்பை முதல்வர் பல கேஸ் இருக்கு இன்னமும், ஆனா அப்டேட்ல காமிக்கல, எப்படி காணாப்பதுன்னு தெரியல. சரிங்களா? என்ன சொல்ற, பல அமைச்சருங்க எம்எல்ஏங்க மேல கேஸ் இருக்கு. என்ன நம்ம ஒய் பிரகாஷ் மேல 1000 கோடி 700 கோடி 800 கோடி ஊழல் இருக்கு. நம்ம கேஎம் மேல இருக்கு, நம்ம பொன்முடி மேல இருக்கு, பல பேர் மேல இருக்கு. என்ன சொல்ற, புதுசா வரவங்களுக்கு ஓட்டு போடுங்க, யோசிச்சு போடுங்க. இந்த ஆண்ட வச்சு பெண்ணை வச்சு எங்க தாத்தா காலத்தை இந்த கதையை விட்டுருங்க, பழைய புறாயத்தை விட்டுருங்க. இவங்க திருப்பி இப்பதான் குடிநீருக்காக இருக்காங்க. குடிநீர் 75 நிமிஷம் குடிக்க தண்ணி கொடுக்காத ஆளுங்க தான் இப்ப. சரிங்களா? அது இல்லாம இப்ப அப்பாவு சபாநாயகர், அது இல்லாம இவன் ஒருத்தர் இருக்கான் கிட்னி திருட, உனக்கு ஓட்டு தான் லூசு போடாங்கிறான். அப்பாவு நீங்க போட்டா போடுங்க, போட்டாட்டி போடுங்க அப்படின்றாங்க.
எண்ணிக்கை எல்லா தொழிலும் சொல்றேன். இப்படி கேக்குறவனுங்க எந்த இடத்துல ஓட்டு வாங்கினாங்கன்னா நாளைக்கு வருவாங்கன்னு தெரியும். ஓட்டு வாங்க வரும்போது இவ்வளவு திமிரா பேசுறானுங்க. என்ன லூசு பைய உன் ஓட்டு தானா அப்பாவுக்கு போட்டா போடுங்க, போடாது போங்கன்னு சரி சொல்ற. யோசனை பண்ணுங்க. ஒவ்வொரு தொழிலையும் இவனுங்க ஆண்ட கட்சி பேண்ட கட்சி தாத்தா காலத்துல இருந்து ஏழையும் கேட்டு ஓட்டு போடாதீங்க. சொல்ற ஓட்டு கேட்க வரும்போது இவ்வளவு திமிரா பேசுறானுங்க. ஜெயிஸ்டா எவ்வளவு அறாவது திருவாளுங்க பாத்துக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி யோசிங்க சரிங்களா. புதுசா வர்றவங்களுக்கு ஓட்டு போடுங்க சரிங்களா. புது கட்சிகள் போடுங்க, பழைய கட்சிகள் விட்டுருங்க. இந்த ஆண்ட கட்சி பேண்ட கட்சி இவங்கெல்லாம் விட்டுருங்க சரிங்களா. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. தேங்க்யூ.